பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்ததாமே கிருபை செய்யும்படியா எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை விளக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் கடந்த நாட்களிலே கண்மணி போல காத்து இன்றைக்கும் ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்மை தொழுது கொள்ளும்படியா கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டு இருக்கிற துரிதமாய் கொண்டு வரும் ஆண்டவரே. ஆராதனைக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து சபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றை கர்த்தரே பொறுப்பெடுக்க விடுமா செபிக்கிறோம். உமக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையை திருப்பி விட்டு. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். ஆமென். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது நன்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில்
கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாழும் ஐயா நாவியானவரே, எங்கள் ஆறுதலே. வாழும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. அன்றைக்கு அந்த மேல் வீட்டு அறையில இறங்கி வந்தது போல எங்கள் மத்தியில ஆண்டவரே இறங்கி வாரும். நல்ல கைகளை தட்டி ஆமென். ஓ glory glory glory. ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாழும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை உயர்த்தி ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின அந்த மகிமையை எங்க மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கி வாரும் ஆண்டவரே. மகிமையின் மேகமாக, மகிமையின் மேகமாக, மகிமையின் மேகமாக. லபா ராதா ராரா காபா ஓஷியாரா தூரமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் நல்லா கரங்களை உயர்த்தி இது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். நீங்க தனிப்பட்ட விதத்துல கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது. அல்லா ராமா ஓஷியாரா ரியாந்தரா கலரபா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கின தேவன், கேருபீன்கள் மத்தியில அந்த கிருபாசன தண்டையில இறங்கினவர் ஆண்டவரே எங்கள் மத்தியில. எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி அந்த மகிமையை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த மகிமை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி எல்லா தடைகள், பிசாசனுடைய எல்லா தந்திரங்கள் முறியடிக்கத்தக்கதாக தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். glory hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் துதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரண
பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவேன், வேலன் கொடுத்திடுவேன், உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவேன், மீண்டும் எழும்பிடுவேன், வேலன் கொடுத்திடுவேன், உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். எல்லாருமா இன்னும் இந்த வரிகளை பார்த்து எல்லாருமா சேர்ந்து பாடி ஆராதிப்போம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், இந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன். இந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே நீர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். ஓ ராதா ராபா ராதா ராபா ராபா பாமா ராதா ராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். எல்லா கரங்களை உயர்த்தி let's worship the Lord. ஆண்டவரை ஆராதிப்போமே. ஆலகாரா ராபா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என்னமெல்லாம் சொல்லி அவரை ஆராதிக்க முடியுமோ எல்லாம் சொல்லி ஆண்டவரே நீர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவர் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம், நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை யாராவது எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 20வது அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து
கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இன்றைக்கு யோவான் 20:19 உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு பூட்டின வீட்டுக்குள்ளே போய் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 2வது தடவையாய் அவர் காட்சி கொடுத்தது, தரிசனம் கொடுத்தது அந்த பூட்டின வீட்டுக்குள்ளே. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிப்பதற்காக பூட்டின வீட்டுக்குள்ளே போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆவியா என்ன என்று யோசிக்கலாம். ஆவி இல்லை, அவர் மகிமை அடைந்தார். நாம் இங்கேயும் சொல்றோம், ஒருத்தர் இறந்துட்டா he entered into glory என்று கிறிஸ்தவர்கள் போடுகிறோம். அவர் மகிமைக்குள்ளே பிரவேசித்தார். அதே தான் இது. அதை அந்த அடிப்படையாக கொண்டுதான், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்டுதான் நாம் மரித்தவர்களுக்கு நாம் பத்திரிகை போடும்போது சொல்கிறோம், மகிமை அடைந்தார், மகிமைக்குள்ளே பிரவேசித்தார், entered into glory. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அந்த மகிமையின் சரீரத்தோடு கூட உயிர் பெற்ற இயேசு, உயிர்த்தெழுதலின் முதற்பலனானவர், அந்த சீஷர்களுக்கு முதல் அங்கே காட்சி கொடுக்கிறார். அங்கே மகதலேனா மரியாள், அந்த 1வது வசனத்தை வாசிக்கும் போது, மகதலேனா மரியாள் வாரத்தின் முதல் நாள், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். ரொம்ப கவனமாக கேட்கணும். நாம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம்? இது சண்டே, சூரியனை ஆராதிக்கிற அவர்கள் வைத்து கொண்ட நாள். எதுவாக இருக்கட்டும், உலகத்தின் சரித்திரம் எப்படியாவது சொல்லட்டும், வேதத்தின் சரித்திரம் சொல்லுகிறது வாரத்தின் முதல் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக அந்த கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகதலேனா மரியாள் தான் முதல் கல்லறை இடத்துல வருகிறாள். முதல் தரிசனம், இயேசு உயிர்த்தெழுந்த முதல் தரிசனமே இந்த மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கல்லறையின் இடத்திற்கு வந்த மகதலேனா மரியாள் 3 அசாதாரண விஷயங்களை கண்டுபிடித்தாள். ஆமென். சிலுவை அடியில் கூட இருந்தது யாரு தான்? பெண்கள் தான். மற்றவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. இயேசுக்கு அன்பான சீஷன் ஒருத்தர் தான் இருந்தார். மற்றவர்கள் பெண்கள், இயேசுவோடு கூட இருந்த பெண்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிக்கிறேன், பெந்தெகோஸ்தே சபையில் பெண்களுடைய கூட்டம் தான் அதிகம். அது என்னன்னு தெரியல, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேருந்து அப்படி தான் இருந்திருக்கு. ஆமேன்னு சொல்லுவோமா? அந்த இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் வசனம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்களுடைய ஆஸ்தியினால கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவுக்கு ஊழியம் செய்த அந்த ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்தியினால, ஆஸ்தி யார் தான்? யாருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும்? கணவன்மார், ஆண்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும்.
ஆனால் இங்கே இயேசுக்கு ஊழியர் செய்தவங்க பெண்கள் தான் அங்கே தங்களுடைய ஆசையெல்லாம் கொண்டாந்து போட்டு செஞ்சாங்க. இந்த 3 அசாதாரண விஷயங்கள் என்னவென்றால், யோவான் 20:1 அந்த முத்திரை உடைக்கப்பட்டிருந்தது. 2வது கல் அகற்றப்பட்டிருந்தது. மத்தேயு 28:2 அந்த காவல்காரர்கள் அலறினார்கள். இயேசுவின் கல்லறை உடைக்கப்பட்டதாக நம்புவதற்கு இவைகள் மரியாளிடம் அவளை வழிநடத்தின தேவன். மத்தேயு 28:4 கொஞ்சம் வாசிங்க. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் கல்லறையின் அந்த கல்லை யார் புரட்டுவார்கள் என்ற ஒரு சந்தேகத்தோடு அல்லது எதிர்பார்ப்போடு போனார்கள். அது அவர்களுடைய ஜெபமாய் இருந்தது. ஆமேன் சொல்வோம். இந்த ஜெபம் எப்போ நடந்தது? நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அந்த 20:1 வாசித்தாலே தெரியும். இருட்டோட, அதிகாலையில் இருட்டோட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் இந்த 2 பெண்கள், ஆண்டவருக்கு சொல்றது 4-5 ஆண்கள் சேர்ந்தா கூட அந்த கல்லை உருட்ட முடியாது. பெரிய கல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பேர் எப்படி உருட்டுவாங்க? அதனால தான் அவங்க சொல்றாங்க, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இவங்க போறதுக்கு முன்னால கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. அந்த வீரர்கள் அங்கே அலறினார்கள். எதனால அலறினார்கள் என்றால், அந்த கல்லை புரட்டின அந்த தேவதூதன் அந்த கல்லு மேல உட்கார்ந்து இருக்கிறான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இனத்து கல்லு மேல உட்கார்ந்தா புரட்டிட்டு போயிட்டு இருக்கலாமே. அங்கே அந்த 4வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் அதுக்கு முன்னால அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய 2வது வசனம், அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது. அவன் இறங்கி வரும்போதே பூமி அதிர்ந்தது. ஆமேன். உனக்காக ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறதுக்கு வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்புகிறார். அது உன்னுடைய பிரச்சனை எதுவா இருக்கிறது, எவ்வளவு பெருசா இருக்கட்டும், கர்த்தர் உன்னுடைய கல்லை புரட்டி போடுவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி புரட்டி போட்டுட்டு அவன் அந்த கல்லு மேல உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவங்க போகும்போது அந்த கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. குனிந்து பார்க்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இயேசு இல்லை. ஆமேன். நல்லா ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நல்லா ஆமேன் சொல்லுங்க. 2025 வரைக்கும் அது திறந்து தான் இருக்கிறது. அந்த முதல் நூற்றாண்டுல திறக்கப்பட்ட அந்த கல்லறை இன்றைக்கு வரைக்கும் சரித்திர சான்றாக நம்முடைய வேதம் சொல்லுகிறது. சத்தியம் என்பதை நிரூபிப்பதற்காக அது இன்னும் உருட்டப்பட்ட கல்லாகவே அப்படி தள்ளி ஓரத்தில் அந்த வாசல் மாத்திரம் திறக்கிறதுக்கு அப்படியே திறந்த கல்லறை போனவர்கள் பார்த்துருக்கலாம். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் போகணும்னு, போக முடியல. ஆனாலும் ஒன்றும் அவசியம் இல்லை, போய் தான் தெரியணும். எனக்கு வேதம் இருக்கிறது, என் வேதம் சொல்லுகிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இட் 100%, ஈவன் 200%. அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இந்த 3 அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்தார். முத்திரை உடைக்கப்பட்டது, கல் அகற்றப்பட்டது. அந்த காவலாளர்கள் அலறி செத்தவர்களை போல விழுந்திருந்தார்கள். 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நாளில், அந்த வாரத்தின் முதல் நாள் காலையில், அந்த 20:1 வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். அதற்கு பிறகு அவள் அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அந்த தேவதூதன் அவளோடு பேசுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாரோ என் ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். இப்போ இயேசு பின்னால் நிற்கிறான். இயேசு மரியாதை பார்த்து, ஸ்திரீயை ஏமாடுவர, என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போனான். அப்போ ஆண்டவர் பின்னால் இருந்து மரியாளே என்று கூப்பிடுகிறான். அவ
ரபி என்று சொல்லுகிறான். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. The first appearance after resurrection of Jesus was to Mary Magdalene. மகதலேனா மரியாளுக்கு முதலா அவர் காட்சி கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை நேரம் இங்கே இருக்கிற நாம் எல்லாரும், ஆண்டவரே அந்த காட்சி எனக்கு கிடைக்காதா? அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, கல் புரட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அங்கே அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த காட்சியை நான் பார்க்கணும். ரெண்டாவது, அதே நாளில் 19வது வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் அன்னைக்கு காலையில மரியாளுக்கு அந்த தரிசனம் தந்தார். அன்றைக்கு சாயந்தரம், அன்றைய தினம் சாயங்காலத்துல சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால கதவுகள் பூட்டி இருக்கையில இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமேன், ஆமேன். இப்போ இந்த சமாதானத்தை ஏன் ஆண்டவராகிய இயேசு வேற வார்த்தையை சொல்லலாம்? நான் உயிர்த்தெழுந்தேன் இப்ப பாருங்க என்று சொல்லல. அங்க போன உடனேயே அவர் சமாதானம் என்று சொல்லுகிறார். அவர் ஏன் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் என்று இந்த காலை வேளையில நமக்குள்ள ஒரு கேள்வி. அவர்கள் பயத்தில் இருந்தார்கள், அதனால சமாதானம் என்று சொன்னார். குழப்பத்தில் இருந்தார்கள், சமாதானம் என்று சொன்னார். இயேசு அவர்களுடன் இல்லாததினால அவர்கள் விசனப்பட்டு கவலையா இருந்தார்கள். அதனால இயேசு உங்களுக்கு சமாதானம். கவலையா இருந்தா, குழப்பமா இருந்தா, இனம் புரியாத ஒரு பயம் இருந்தா, உங்களை பார்த்து தான் இயேசு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 குறிப்புகளை ஏன் சமாதானம் என்று சொல்லுகிறார் என்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 49:10 வசனத்தை வாசிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஆதியாகமத்திலேயே அவர் சமாதான கர்த்தர். அதனால அவர் ஒருத்தரால தான் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல முடிந்தது. ஆமென் சொல்வோம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. இவ்வளவு பேர் கொடுக்கப்பட்டது. அதுல மிக குறிப்பாக பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது என்னவென்றால் சமாதான பிரபு. ஆங்கிலத்தில் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இன்றைக்கு let that peace rule over you. அந்த சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதான பிரபு என்று அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. மீகா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்களை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சமாதான காரணர். அசீரியன் வருகிறான், மிதித்து போட வருகிறான். உங்களை மிதிக்க, உங்களை நாசப்படுத்த எத்தனை பேர் எழும்பினாலும் சமாதான காரணர் உங்களோடு கூட இருக்கிறான். கடைசியா ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்க காலின் கீழே நசுக்கி போடுவார். நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போய் சமாதானம் என்று எதற்காக வாழ்த்தினார் என்றால், அவர் சமாதான கர்த்தராய் இருந்தபடியினால, சமாதான பிரபுவாய் இருந்தபடியினால, இவரே சமாதான காரணராய் இருந்தபடியினால, சமாதானத்தின் தேவனாய் இருந்தபடியினால உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். Let this peace rule over you. இந்த சமாதானம் உங்கள் மேல ஆளுகை செய்யட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றான். யோவான் 16:14-27 வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான இந்த சமாதானம், இந்த இயேசு கொடுக்கிற சமாதானம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது, எதுலயும் கிடைக்காது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். உலகம் எங்கிலும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அதுல அப்படி எடுக்கிறவன் டிப்ரெஷனுக்குள்ள போகிறான். டிப்ரெஷனுக்கு போய் அங்க டிப்ரெஷனுக்காக மருத்துவம் செய்யப்படுகிறது. அதிலிருந்து வெளியே வர மாட்டாங்க. இன்றைக்கு மாணவர்கள் 8th standard 9th standard MBBS படிக்கிறவங்க கூட சேரும் போதே டிப்ரெஷனோடு சேர்ந்த முதல் வருடத்திலேயே மென்டல் ஹெல்த் சென்டருக்கு போய் டிப்ரெஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. டிப்ரெஷன் மன அழுத்தம் எங்க காலத்துல ஒரு நாளும் அப்படி இருந்ததே இல்லை. ஏன்னா இட் வாஸ் இன்னோசன்ட் டேஸ், ஒரு பேதமையான ஒரு நாட்கள். அதனால அன்றைக்கு எந்த பயமும் இல்லை. இன்றைக்கு நீட் சமாதானத்தை இழக்க செய்யுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா ஒரு குடும்பத்தார் எங்ககிட்ட சொல்றாங்க, என் பிள்ளை நீட்டுக்காக படிக்கிறான், ரூமை விட்டே வெளியே வரமாட்டான், முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்குது. நல்லா குண்டா இருந்தவன் அப்படி மெலிஞ்சிருக்கிறான். நான் போன 2 வாரத்துக்கு முன்னால் அவங்க தாத்தாவுடைய சாவு அந்த ப்ரேயர் மீட்டிங் பார்த்தேன். அவனா என்னால் நம்ப முடியல. இப்போ அந்த அளவுக்கு படிக்கிறான். ஏன் அந்த அளவுக்கு படிக்கணும்? சேம் சப்ஜெக்ட் தான், பள்ளிக்கூடத்தில் அதே சப்ஜெக்ட், கோச்சிங்கில் அதே சப்ஜெக்ட். ஆண்டவருக்கு சோதனை. கோச்சிங்க்கு பல லட்சங்கள் கொடுத்து கோச்சிங் எல்லாம் இருந்தாலும் வீட்டில் உட்காந்து அவங்க தம்பி சொல்கிறான், ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறான். இந்த பயம், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நான் ஒன்று மாத்திரம் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன். நான் ரொம்ப கேர்ஃப்ரீ மனுஷன், எதை குறித்தும் கவலைப்படலை, பொறுப்பற்றவனாக இருந்து 25 வயசு வரைக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எனக்கு பொறுப்பே வந்தது. அதுக்கப்புறம்தான் நான் என் திருமணத்தையே யோசிக்க ஆரம்பித்தேன். 25 வயசு வரைக்கும் எனக்கு வேலை இல்லை. ட்ரை பண்ணி எங்கேயும் கிடைக்கல. ஏன்னா என் வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள். ஆனால் நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், லஞ்சம் கொடுத்தேன். பெரிய ஆளெல்லாம், இப்போ இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த ஐயா ரெக்கமெண்ட் பண்ணார். யாரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு இப்போ நான் சொன்னேனே, என்னுடைய சித்தப்பா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், அவருடைய நண்பர் ஒரு வேர் ஹவுஸ் கார்பரேஷனுடைய சேர்மேனாக இருந்தார். என்னை அழைத்து கொண்டு போய் அவர் ரூமில் உட்காந்து பேசணும். சேர்மன் அவருக்கு அப்பாயின்மெண்ட் போடுன்னா போட்டுடலாம், வேலை கிடைக்கல. தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் ஆண்டவர் பூட்டின கதவை
திறந்து உனக்கு சமாதானம் என்று சொல்வார். பயத்தை விட்டுடுங்க. அந்த பயத்தில் இருந்தவங்களுக்கு தான் சமாதானம். என் வாழ்க்கை என் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நான் பயப்பட மாட்டேன். நீங்க எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். எப்போ எப்போ இல்லை, எல்லாத்தையும் சொல்லுங்க. ரிசர்வேஷன் எல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிடுங்க ஆண்டவர்கிட்ட. எப்படி சொல்ல போறீங்க? ஆமா, ஸ்தோத்திரம், வேண்டுதல். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே ஃபீஸ் தேவை சந்திக்கப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் நல்லவர். ஸ்தோத்திரம், நீங்கள் என் தேவைகளை பார்த்துக்கொள்வீங்க. நீங்கள் சமாதானம் என்று உண்டாவதாக என்று சொன்னீங்க. ஆண்டவரே, எனக்கு இப்போ நான் ஜெபிக்கிறேன், அந்த பயம் என்னை விட்டு நீங்கட்டும். நீர் அந்த தேவையை சந்திப்பீர். ஸ்தோத்திரமே இல்லை நம்ம ஜெபத்தில். இல்லை, என்ன இருக்குது? சொல்லுங்க, நல்ல தாராளமாக சொல்லுங்க. ஆத்தனை இருக்குது, அப்படியே மனம் பிச்சு அப்படி எடுத்துடலாமோன்னு ஆத்தனை இருக்குது. அந்த தீவிரத்தை ஜெபத்தில், ஜெப அறையில் உங்கள் முழங்கால்களை காட்டுங்க. ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான காரணர். அதனால என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். யோவான் 20:9-10 கொஞ்சம் வாசிப்போம். 9, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை இன்னும் அறியாதிருந்தார்கள். பயம். கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, கல்லை யார் புரட்டுவாங்க? புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அவர்கள் இன்னும் அறியவில்லை. என் ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனது உண்டானா நீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தார். 10வது வசனம். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. 2 பேர், பேதுருவும் இன்னொரு சீஷனும் ஓடி வந்தாங்க. இயேசுவுக்கு அன்பான சீஷன் யோவான். யோவான் பேதுருக்கு முன்னால ஓடி வந்தார். 2 பேரும் ஒன்னா தான் ஓடி வந்தாங்க. இவர் வாலிபன், அவருக்கு கொஞ்சம் வயசானவர். இவருக்கு முந்தி ஓடினாரு. குனிஞ்சு பார்த்துட்டு வெளியே நின்றுட்டார். பேதுரு அதுக்கு பின்னால வந்தாராம். ஓடி வந்து குனிந்து பார்த்து உள்ள போய் பார்க்கிறார். ஆமேன், ஆமேன். வாலிபனுக்கும் வித்தியாசம் அதான். அவருக்கு தெரியும், என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். காலியா இருக்கிறது. இதுக்கு ஏற்கனவே இந்த மரியாள்கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புறார், போய் பேதுருவிடத்துல சீஷரிடத்துல சொல் என்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். அவர்கள் அவளை நோக்கி, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். உயிர்த்தெழுந்தார் என்ற உணர்வில்லை, இன்னும் அறிவு வரல. ஏன்னா பயம் கவி கொண்டிருக்கிறது. ரொம்ப ஆவலோடு ஓடி வருகிறார்கள். இயேசுவின் கல்லறையை, இயேசுவின் சரீரத்தை பதப்படுத்த வேண்டும் என்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா அங்கே இல்லாததுனால பயம். மேலும் மேலும் அவ சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இங்கே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அறியல, இயேசு தான் பின்னால நிற்கிறாரு. அதுல ஏதாவது மாற்றம் இருந்திருக்குமா? இயேசுல ஏதாவது மாற்றம் இருந்திருக்குமாண்ணா? அவர் சாகிறதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தார். இப்போ உயிர் தெழுந்த பிறகும் சரி, உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. நான் இப்போ செத்துட்டேன், அடக்கம் பண்ணிட்டோம். ஆண்டவர் வரும்போது உயிர் தெழுனேன். இதே மாதிரி இருப்பேன்னா வேற மாதிரி இருப்பேன்னா? ஆமென். எத்தனை பேர் இதே மாதிரி தான் இருப்போம்? அப்போ சந்தேகம். சேம் ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. என் முகம் அப்படி தான் இருக்குமா? மீசெல்லாம் அப்படி தான் இருக்குமா? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அது மகிமையின் சரீரமாக மாறும்போது அது வேற ரூபம். ஆண்டவருடைய வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பூமிக்குரிய மேன்மை உண்டு, வானத்துக்குரிய மேனி உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய அது கனி கொடுக்காது. செத்ததுன்னா இட் லூசஸ் இட்ஸ். அது ஸ்ப்ரவுட் ஆகும்போது வெளியே வரும்போது ஒரு கோதுமையை வீட்டிஷ் கலரில் போட்டோம், கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில். அது வரும்போது அப்படி முளைச்சி வரும்போது அழகா பசுமையான ஒரு கொழுந்து வெளியே வருது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஆண்டவர் அப்படியே தான் இருக்கிறாரு. இவளுக்கு பயம். இவள் சொல்றா, என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடமும் எனக்கு தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சொல்லும் போதே இயேசு பின்னால் நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. ஆமென். பாருங்க, நமக்கு அப்படித்தானே இருக்கணும், பயத்தில் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கணுன்னு போனேன் பெங்களூரில். இந்த லோகோவை செய்யணும். அவர் செஞ்சிட்டார். அவர் நேராக பார்த்துடலாம் போனேன். நான் வேறு வேலையாக போனேன், அவரை பார்க்கணும். இப்போ என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர், என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார், நான் அவருக்கு SMS அனுப்பினேன். அவர் சொன்னார், பாஸ்டர், ஐ எம் கோயிங் டு கோர்ட் டுடே, ஐ மே நாட் பி அவைலபிள். நான் சரி விட்டுட்டேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் வரேன்னு சொன்னேன், அவரை பார்க்கணும். அவர் ஃபோன் பண்ணி, வீட்டில் தான் இருக்கிறார், வர சொன்னார் உங்களைன்னார். என்கிட்ட எப்படி சொன்னார்? சரி, அவருக்கும் ரொம்ப நெருக்கம், எனக்கும் ரொம்ப நெருக்கம். சரி, அதனால் வர சொன்னார். சரி, 2 மணிக்கு போனோம். அங்கேருந்து ஆட்டோ எடுத்து போனோம். அவருக்கும் வீடு தெரியாது, லொக்கேஷன் போட்டுட்டு போனோம். போய் நின்றது. அவங்க அந்த நபருடைய மனைவி வெளியே நின்னாங்க. ஆட்டோவை பார்த்து வேவ் பண்ணாங்க. நான் இறங்கி போனேன். உள்ளே போனால் எனக்கு மரியாள் மாதிரி, யார் தோட்டக்காரன் மாதிரி நிற்கிறாரு. நான் அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்ததில்ல. ஆர்டிஸ்ட் பேரும் ராட்ரிக்ஸ், என்னுடைய நண்பர் பேரும் ராட்ரிக்ஸ். இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். அவர் இப்போ ரிட்டையர்டு ரெவரண்ட், டயசிஸில் வைஸ் பிரசிடெண்ட். எனக்கு கொஞ்ச நேரம் நம்ப முடியல, அவர் இப்படி தான் இருப்பாரோ. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் அந்த அதிர்ச்சியில் என்னுடைய நண்பரை என்னை கண்டுபிடிக்க முடியல. அவர் இணையா என்பார். ஏன் அப்படி? இல்லை, நான் வேற ஒரு ராட்ரிக்ஸை பார்க்க வந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரும் பார்த்தது நல்லது. என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சில வேளையில் நம்ம அந்த நபரை பார்க்கும்போது நம்மளால் அந்த பிரமிப்பு, அந்த பயம், அந்த கலக்கம், குழப்பத்தில் அந்த ஆளை நல்லா தெரிஞ்ச ஆளை கூட தோட்டக்காரன் கேட்க தோணும்.
அப்புறம் வெளியே வந்துட்டோம். ஆட்டோவில் திரும்பி வரும்போது அவர் சொன்னார், அவருக்கு ஐ ஆப்ரேஷன் நடந்தது, அதனால் பார்க்க வரேன்னு நினச்சி நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னார். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போய் நிற்கிறேன், யார் இது வேறு ஆளாக இருக்குது. நான் அவரை வாட்ஸ்அப்பில் வேறு மாதிரி அவருடைய ஃபோட்டோ இருந்தது, இவர் வேறு மாதிரி. இந்த நண்பர் ரொம்ப நெருக்கமாக கூட பழகி விபிஎஸ்ஸை நானும் அவரை தான் நடத்துவோம். ஆனால் அவரை பார்த்த உடனே என்னால் உடனே கண்டுபிடிக்க முடியல, நான் எங்கே வந்திருக்கிறேன். அப்படி தான் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அவரை தோட்டக்காரன் என்று மரியாள் நினைச்சான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவளை பார்த்து மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தோட்டக்காரன் சொல்றா, மரியாளே என்று அழைத்த அந்த சத்தம் இருக்கு பாருங்க, அந்த சத்தம் இது என் ஆண்டவர் தான். அதனால இப்போ ரபுனி என்கிறா, போதகரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்மத்தில் இருக்கிறா, உங்கள் பக்கத்தில் இருக்கிறா, உங்கள் அருகில் நிற்கிறா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 20:9-10 வாசிட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமா இப்போ அவர் வந்து அந்த பூட்டின வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த 19வது வசனம், முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. மறுபடியும் அதே வார்த்தையை தான் சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, மறுபடியும் 8 நாளைக்கு 26வது வசனம், 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். சேம் டே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை நாளாவது? 8 நாளா? அந்த 8 நாள் தானே, சண்டே டு சண்டே 8 days. அந்த முதல் சந்திப்பு அந்த 8 நாள். அவர் வரும்போது அங்கே தோமா இல்லை. இவங்க அவர்கிட்ட சொல்றாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் நம்பல. இப்போ மறுபடியும் 8 நாளுக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அங்கே ஏற்கனவே அந்த 20வது வசனம், அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார்கள். சீஷர்கள் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். அவன் யாரும் சொல்ல, நான் விரலை விட்டு பார்க்கட்டுமா, அவருடைய கையை பார்க்கட்டும், அந்த ஆணி அடித்த தழும்பு இருக்கிறதா, அவருடைய விலாவில் குத்தினார்கள் அந்த தழும்பு இருக்கிறதா, அவர் காண்பித்தார். ஆனால் அவர் இல்லை. ஆனாலும் கர்த்தர் 26வது மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அதே காட்சி தான். 8 நாளைக்கு முன்னால் அதே தான், 8 நாளைக்கு பிறகு அதே தான். இந்த ஒரு நபருக்காக 8 நாள் பொறுத்து ஆண்டவர் மறுபடியும் தரிசனத்தை தருகிறார். வாசிங்க. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 25வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க சொல்றார், நான் கைவிட்டு பார்க்கணும், பார்த்தா தான் நான் நம்புவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் கரெக்டா அந்த நபரை ஸ்பாட் பண்ணி, எனக்கு அருமையான தேவச்சனமே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா? ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊசூர்ல அந்த இடத்தை அவர் அடகு வைக்கிறேன்னு சொன்னார். அந்த ஹவுஸ் ஓனர் ஆச்சாரி கோவிந்தாச்சாரி. சரின்னு சொன்னேன். அவர் 5000 ரூபாய் கேட்டார். நான் சரி என்று சொன்னேன். நான் என்கிட்ட இல்லை. கேட்ட கேம்பஸ் குருசேட்டில் இருந்த
என் நண்பர் ஜட்சனும் சாம்சன் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 1200 ரூபாய் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்தாங்க. அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு காலையில் அவருடைய பேத்தியை என்னுடைய மகளையும் பஸ் ஏற்றி விடுகிறதுக்கு போகிறோம். அப்போ அவர் சொன்னார், மதியம் ஒரு 3 மணி 4 மணிக்கு நான் வரேன் பாஸ்டர் உங்களை பார்க்குறதுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, வரல, 3 மணிக்கு வரல, 3:30 மணிக்கு வரல. இவங்க வந்தாங்க, அவங்க கொடுத்துட்டு பாஸ்டர் நாங்கள் இதை கொண்டு வந்தோம், ஜெபம் பண்ணி வாங்கிட்டேன். அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் வந்தார். ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட் போட்டுட்டு வந்தார். பல வருடங்கள் அரபு தேசத்தில் இருந்தார். நான் அவர் உள்ளே வரும்போதே, ஏன்னா நேரமாகிறது, அடுத்த நாள் அந்த என்ன சொல்கிறது மார்ட்கேஜுக்கான பத்திரமெல்லாம் எழுதணும். அவர் வந்தார், அப்படி கை வீசிட்டு வந்தார். கையில் ஒன்றும் காணோம், பையில் ஒன்றும் காணோம். ஆண்டவர் சோதனை. நான் கையை பார்த்தேன், பையை பார்த்தேன், ஒன்றுமே காணோம். அவர் வந்து உட்கார்ந்தார். எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஊழியக்கார் மற்றவங்க கேம்பஸ் குரூசரில் ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் உட்கார்ந்துட்டு இந்த மேல் பட்டனை திறந்து உள்ளேருந்து ஒரு பேப்பர் எடுத்தார், ஒரு செக்கு 5000 ரூபாய்க்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஊழியம் செய்து ஊசூரில் இங்கே ஒரு ஆளை ஆண்டவர், சரி நான் திறந்து பார்த்தேன், ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே இருந்த சகன் ஊழியக்கார் இப்போவும் என்னை சந்திக்க மாதந்தோறும் வருகிறார். எனக்கு ஊசூரில் நிறைய உதவி செய்தார். அந்த நாட்களில் மாதந்தோறும் எனக்கு 100 ரூபாய் கொடுப்பார் காணிக்க, என் ஊழியத்தை தாங்குகிறதுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் அதை 10 மடங்கு அவருக்கு கொடுக்குறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? நான் நெருக்கமான காலத்தில் அவர் அடுத்த நாள் வந்து சொன்னார், பாஸ்டர் இங்கும் அங்குமாக ஊழியக்காரர் சாட்சி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், இப்படி அற்புதம் செய்தார், அப்படி அற்புதம் செய்தார், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. ஆனால் என் கண் கூடாக நேராக பார்த்தது இதுதான் முதல் தடவை. ஆண்டவர் மிகப்பெரிய, அவருக்கு என்னுடைய நிலைமை எல்லாம் தெரியும். ஏன்னா எனக்கு 100 ரூபாய் அவர் காணிக்க கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் நாம் கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறது நலமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தோமாவை நோக்கி, நீ விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவை பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 29 அதற்கு தோமாவே, நீ என்னை கண்டதினால விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமேன், ஆமேன். நல்லா எல்லாரும் ஆமேன் சொல்வீங்களா? நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. இன்னொரு முறை சொல்லிடுங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் காணாமல் விசுவாசிக்கிறோம். இப்போ கூட ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நானும் இயேசுவை பார்த்ததில்லை, நீங்களும் இயேசுவை பார்த்ததில்லை. ஆனால் அவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வருவார். அவர் வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். இது என்னுடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தில் தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 9:22, லூக்கா 13:32, லூக்கா 18:33, லூக்கா 24:7, லூக்கா 24:6. இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு உயிர்த்தெழுவார் என்று முன்னாலேயே அறிவித்த வசனங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு குறைந்தது 11 அல்லது 12 முறை தரிசனமானார் என்று வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தனிப்பட்ட மற்றும் குழு சந்திப்புகள் இரண்டையும் உள்ளடக்கிய சில முக்கியமான தரிசனங்களை சுருக்கமாக இங்கே பார்க்கலாம். பரமேறுவதற்கு முன்பதாக மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமானார், மார்க் 16:9. ரெண்டாவது பேதுருவுக்கு தரிசனமானார், லூக்கா 24:34. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எம்மாவுக்கு செல்லும் சீஷர்களுக்கு எம்மாவூர் அந்த பாதையில்
அவர் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். லூக்கா 24:13-32. அவர் நடந்து செல்லும்போது சீடர்களுக்கு இயேசு தோன்றினார். பிறகு தோமாவை தவிர 10 சீஷர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு தரிசனமானார். யோவான் 20:19-23. 11 சீடர்கள் தோமா உட்பட இருந்தார்கள். யோவான் 20:26. கலிலேயாவில் அவர் அவர்களுக்கு தரிசனமானார். யோவான் 21:1-14. அவர்கள் மீன் பிடிக்க சென்ற போது எதையும் பிடிக்காத பிறகு கலிலேயாவின் கரையில் சீடர்களுக்கு இயேசு தரிசனமானார். 7வது கலிலேயாவில் உள்ள மலையில், மத்தேயு 28:16-20 வரைக்கும் கலிலேயாவில் உள்ள அந்த மலையில் 11 சீடர்களோடு இயேசு தரிசனமானார். அப்போஸ்தலர் 2:11 கலிலேய மனுஷராகிய நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? அந்த மலை தான் இங்கே சொல்லப்படுகிறது. பிறகு 500 சீடர்களுக்கு அவர் தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15:6. யாக்கோபுக்கு தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15:7. பரமேறினதுக்கு பிறகு அவர் தரிசனமானது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9:3 தமஸ்குவுக்கு பிரயாணமாய் போய் கொண்டிருந்த பவுலாய் மாறின சவுலுக்கு காட்சி தந்தார். இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவானுக்கு இயேசு காட்சி தந்தார். அப்போஸ்தலர் 6:8. பின்னர் பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்ட போது யோவானுக்கு இயேசு தரிசனமாகி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தந்தார். வெளிப்படுத்தல் 1:10. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 12 குறிப்புகள் இயேசு எப்படி தரிசனமானார். கடைசியாக நாம் முடிக்கிறேன். யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியா, விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை அடையும்படியா இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நாம விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை அடையும்படியா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உங்களை தேற்றி தைரியப்படுத்துகிறார். அவர் சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. அவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ஆண்டவரை தைரியப்படுத்தி திடப்படுத்துகிற தேவன் நீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்போவும் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கும்படி விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியா இந்த வசனங்களை தியானிக்க, இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசினீர். அந்த நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராக. பயத்தில், கலக்கத்தில், குழப்பத்தில் ஆண்டவரை இருந்த எங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னீர். அந்த சமாதானத்துக்கு ஆண்டவரை பாத்திரவான்களாக எங்களை மாற்றிவிடும். அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்தும் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.